மாண்புமிகு அருமையான எடப்பாடியாருடைய நல் வாழ்த்துக்களோடு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல் ஆசிகளோடு மதுரை நாடாளுமன்ற வேட்பாளராக அருமை சகோதரர் வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் தன்னுடைய பணிகளெல்லாம் தொடங்கி மிகச்சிறப்பாக மக்களை சந்திக்கிற பணியினை மிக விரைவாகவும் வேகமாகவும் உத்வேகத்துடன் செய்து கொண்டிருக்கிற நல்ல வெற்றி வருகிற நல்ல நேரம் இது. யோக நரசிங்க பெருமாள் கோயிலிலே எங்களுடைய சாமி அருளை பெற்று தொடர்ந்து இந்த கிழக்கு தொகுதி மேலூர் தொகுதியில் எங்களுடைய பிரச்சாரத்தை பண்ண இருக்கிறோம். நல்ல இந்த மதுரை நாடாளுமன்ற மக்கள் அத்தனை பேரும் நம்முடைய வேட்பாளரை வரவேற்கிறார்கள். மிகச்சிறப்பான வேட்பாளர், நல்ல பணி செய்யக்கூடியவர். அறிஞர் எடப்பாடியாரோடு தொடர்ந்து அவரோடு உற்ற துணையாக இருந்து நல்ல பணி ஆற்றுவார் என்ற எதிர்பார்ப்புகளோடு மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அந்த பணியினை முறையாக சிறப்பாக அனைத்து கழக நண்பர்கள், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர், மதுரை முன்னாள் அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அனைவரும் இணைந்து மிகச்சிறப்பான பணியினை மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமான வெற்றியை, உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக அருமை டாக்டர் சரவணன் இப்பொழுது திகழ்கிறார். வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கு. நம்ம வேட்பாளர் நல்ல வேட்பாளர். ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேல் இருக்கிற அதிருப்தி இப்பொழுது மக்கள் மத்தியில் மிக அளவாக இருக்கிறது. ஒரு கண்டா வர சொல்லுங்க என்ற அந்த போஸ்டர் இன்றைக்கு மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களை சந்தித்ததே இல்லை. எந்த வகையிலும் சந்திக்காத ஒருவர் மீண்டும் வருகிறார் என்கிற போது மக்களுடைய எதிர்ப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்போடு கூட நம்முடைய வேட்பாளர் மக்கள் மத்தியிலே மிக இனிமையாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர் என்ற அடிப்படையில் மக்கள் அவரை வரவேற்கிறார்கள். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஒரு செய்தியை தொடர்ந்து வேட்பாளர் சொல்லுவார். என்னை இப்பதான் காலையில் பத்திரிகையில் பார்க்கும்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளர் மீது அவதூறு வழக்கு தொடர இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் அதற்கான பணியை அவர் செய்தால் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஏன்னா நம்ம வேட்பாளர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க முறைப்படியான செலவுகளை நாடாளுமன்றத்திலிருந்து செய்யலன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் அவருடைய பணி என்ன பணி என்று அவர் பட்டியலிட்டால் நாங்கள் சிறப்பாக வரவேற்கலாம். அவருடைய பட்டியலில் முறைப்படியான பட்டியல் இதுவரை அவர் கொடுக்கவில்லை. எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இது ஆரம்பிச்சதாக வரலாறே பார்க்குற அந்த 6 தொகுதியிலையும் எங்கேயாவது மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை அல்லது கால்வாய் பிரச்சனை எந்த பணியும் அவரால் செய்யப்பட்டதாக தெரியவில்லை, முறைப்படியாக தெரியவில்லை. அவர் டைம் ஏன்னா ஏற்கனவே இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு கிடைத்த பணம் கொஞ்சம் குறைச்சுதான். அதை சிறப்பாக செயல்பட்டார் என்றால் அது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி ஒண்ணுதான் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு. அதையே அவர் முறையாக செயல்படும் என்பதுதான் எங்களுடைய வேட்பாளர் சொல்லியிருந்தார். அதை அவரால் தாங்க முடியவில்லை. வழக்கு சந்தோஷம் அவதூறு வழக்கப்பட்டு அது வெளிவரும், செய்தி வெளிவரட்டும். இதனை போன்றுதான் ஏற்கனவே அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட தொடர்புல மட்டுமல்ல, ஏன்னா நாங்கள் அவரை வேறு மாதிரியே விமர்சிக்க விரும்பல. அவர் ஒரு ஆற்றலாளர், பேச்சாளராக இருக்கலாம், இல்லை எழுத்தாளராக இருக்கலாம். அது எழுத்துக்கள் நாடு பூரா எழுத்தாளர் இருக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் பணிக்கு வர்றதில்லை. உங்களுடைய கவனம் எல்லாம் சினிமா துறையிலும் ஏறுதலும் இருந்ததை தவிர இந்த மதுரை மக்களுக்கு, மதுரை நாடாளுமன்றத்திற்கு என்ன பணி செய்ய வேண்டும் என்ற உணவை இதுவரை அவர் செய்ததாக எங்களை பர்டிகுலராக எதையுமே சொல்ல முடியல. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் எதுவும் அவர் செய்யல. அந்த வகையில் அந்த வேட்பாளர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து விட்டார். அவர் மீண்டும் நாடாளுமன்ற வருவது வாய்ப்பில்லை. நம்முடைய இனிய சகோதரர் சரவணன் இப்பொழுது மிகச்சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து ஆற்றுவார். நாடாளுமன்றத்துடைய குரல் ஒலிக்கப் போகிறது என்பதை தான் சொல்றோம். நேற்று இதே தொகுதியில் போட்டி போட்டு பிஜேபி வேட்பாளர் சீனிவாசன் ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்றாங்க. ஆமா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அண்ணாமலை போட்டி போடுறாரு, நயினார் நாகேந்திரன் பண்றாரு, தமிழிசை பண்றாங்க. ஏன் அதிமுக இருந்து சேலத்து சிங்கம்னு சொல்ற எடப்பாடியாரோ இல்லைன்னா அவர் தங்கமணி அவங்களோ ஏன் போட்டி போடுறதுக்கு பயப்படுறீங்க? வேற ஒருத்தர் களத்தில் இறக்கி பலிகடா ஆக்குறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக அருமையான எடப்பாடியார் இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி என்று நினைத்தால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம எல்லாம் மக்கள் பாலிசி நினைக்கிறாங்க. ஒரு 2 தொகுதியில் ஒரு எம்எல்ஏ நிக்க கூடாது அப்படின்ற ஒரு பாலிசி மக்கள் மத்தியில் வந்திருக்கு. 2 பேர் பணம், அரசாங்க பணம் வீணாகிறது. ஆகவே அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப ஒரே ஆளு 2 எம்எல்ஏ நிற்பது, 2 எம்பி நிற்பது தவறு என்ற மரபு மாதிரி இப்ப கொண்டாந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல எம்பி நின்னாங்க, எம்எல்ஏ நின்னாங்க. ஆனா அந்த மரபு இருக்கு. இப்ப எங்க தங்கமணி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, எடப்பாடி உறுப்பினரா இருக்காரு, வேலுமணி உறுப்பினரா இருக்காரு, நான் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன். நாங்க இன்னொரு பதவிக்கு பொறுப்புக்கு வரும்போது அதுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வீணாக்குறீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க நல்ல முடிவு எடுத்துட்டீங்க, நம்ம ஜெயிக்க முடியாத 2ல் ஒரு பதவி இருக்கலாம்னு சொல்லி
மத்திய அமைச்சரும் சரி, மத்திய அமைச்சர் நேற்று பதவி ஏற்கிறாரு. நாளைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் போய் பதவி ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களவைக்கு வர வேண்டும் அவருக்கு முதலே தெரியும். நம்ம தோல்வியை சந்திக்கணும் அவருக்கு முன்னாடியே தெரியும். இங்க இருக்கிற அனைத்து சட்ட அருமையான ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது, இருக்கிற எம்எல்ஏ கொஞ்ச நாள் வச்சிருப்போம். அதுவும் அவர் ஏன்னா அவர் கட்சி மாறி இருக்கா, அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி இலக்கு நேரிட போகிறது. அது தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நினைக்க முடியும். அந்த காலத்தில் நாங்கள் கேள்வி பண்ணோம், என்ன அருமையான நாவலரே, மிகப்பெரிய திறமையானவர், நாங்களாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாளர், பேச்சாளர், கட்சியின் பொய்ச்செயலாளர் இருந்தவர். அவரே ஒரு முறை தென்னை மரத்தில் நின்று படாத பாடுபட்டு போனாரு. இப்ப இனிமேல் இவருக்கு பேர் இது வரைக்கும் ஓபிஎஸ் பேர் வச்சோம், இனிமேல் அவரை பலாப்பழம் தான் மக்கள் கூப்பிட போறாங்க. அந்த அளவுக்கு ஏளனமான ஒரு சூழ்நிலையில வர்றாரா பலாப்பழம் வர்றாரான்னு கேள்வி பண்ண போறாங்க. தேவையில்லாத வேலையில் அவர் இறங்கி இன்னைக்கு தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டு விட்டார். ஆக அந்த வகையில யார் எடுத்துக்கிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கக்கூடியவர்கள் வீணாக அரசாங்க பணத்தை வீணடிக்க முயற்சிக்கிறார்கள், அல்லது தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தே நிற்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. தவிர டிடி இதுல எங்களை குறை சொல்றீங்க, எடப்பாடியார் எதுக்கு இப்ப எம்பி நிக்கணும் அவசியமே இல்லை. நாங்க அப்படியே ஜெயிச்சு எங்களுக்கான வாய்ப்பு ஒருவேளை அதிமுக 40 சீட்டையும் ஜெயிச்சு அங்கங்க சின்ன சின்ன கட்சி ஆல் ஓவர் இந்தியா ஜெயிச்சு கூட்டணி ஆட்சியில இந்திய துணைக்கண்டத்துக்கு பிரதமரா வரணும்னா அன்னைக்கு பிரதமரா வந்துட்டு அப்ப ராஜ்யசபா எம்பி வந்துட்டு போறாரு. எங்க எடப்பாடியாரு, நீங்க எடப்பாடியே எம்பியா நிக்க சொல்றீங்க, டிடிவிக்கு தேவையில்லாம ரொம்ப வெளுக்கிறாரு. நாங்க ஒருவேளை எல்லா சிறு கட்சிகள் அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்து எடப்பாடியார் ராஜேந்திர மிக்கவர், திறமையானவர் என்று உணர்ந்து அவரை பிரதமராக எப்படி தேவகவுடா பிரதமரானாரோ, எப்படி சந்திரசேகரன் பிரதமரானாரோ, அது மாதிரி அருமையான எடப்பாடியார் பிரதமராக்கும் நினைக்கும் போது அன்னைக்கு நாங்க ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போறோம். பேர அண்ணா ராஜ்யசபா எம்பியா தான் வந்தாரு முதலமைச்சராகும் போது. அது அன்னைக்கு இது வீணான வீம்புக்கு இருக்கிறார். நீங்க நிக்கிறேன்றதுக்காக நீங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கீங்க, நாங்க மண்ணை வாரி போன அவசியம் கிடையாது. அது மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்க சொன்னது ஒரு புறம், டிடிவி சொல்றது ஒரு புறம். டிடிவிக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட இவங்களோட கள்ளக்கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தேவையில்லாத வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் அவங்க இப்ப அதிமுக ஜெயிக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு, வெற்றி வரப்போதுன்னு எல்லா பக்கமும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க குறைகளை சொல்லுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் இல்லை. அதிமுக தனித்து நிற்கிறது. தனி தலைவராக அருமையான எடப்பாடியார் இப்போது ஒப்பற்ற தலைமையோடு, மிகச்சிறந்த தலைமையோடு இன்னைக்கு மக்கள் மத்தியில் எங்க பார்த்தாலும் எடப்பாடியார் தான் பேச்சு. இன்றைய தமிழக அரசியலில் எடப்பாடியார் என்ற பொருள்தான், என்ற மிகப்பெரிய மனிதர் தான் மக்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஈர்ப்பு சக்தி இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேச்சாற்றலால், பணியாற்றலால், மிகச்சிறந்த உண்மையான உணர்வோடு பேசுகிற காரணத்தால் பேசுகிறாங்க. அவர் உள்ளத்திலிருந்து பேசுறாரு, அதனால நடக்குது, வெற்றியோடு நடந்து கொண்டிருக்கிறது.